ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்க் சாரீக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு பேட்ச் ஒர்க் எதுவுமே இல்லாமல் பைப்பிங் எதுவுமே பண்ணாமல் நம்ம ஒரு சிம்பிளான லேஸை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு லேஸ் ஒர்க் ப்ளவுஸ் பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக் எல்லாமே தச்சு எடுத்தாச்சுங்க. நெக் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து லேஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டு பார்டர் இருந்ததில்ல, அந்த பார்டரை வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து கரெக்டாக வச்சு ஒரு குண்டூசி போட்டுக்கிட்டு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் ப்ளவுஸ் வந்து நீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த பட்டு பார்டர் வந்து நிறைய ஷேப்பில் இருக்கும். ஒன்று மேங்கோ மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா திலகம், இந்த மாதிரி எதுனா ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பார்டரை கட் பண்ணி கேன்வாஷில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த பேட்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் இதை வந்து ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நான் லேஸ் கொடுத்துக்க போகிறேன். லேஸ் வச்சு அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி லேஸை வந்து அப்படியே வளைச்சி அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லேஸை எப்போவுமே இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் லேஸை லூஸ் விட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. கார்னரில் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது ஃபஸ்ட் நீட்டாக இருக்கும் அந்த லேஸோட ஒர்க்கு. இப்போ நெக்கில் வந்து நான் அந்த லேஸை வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் லேஸ் வச்சு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த டிசைன் மாதிரியே நீங்கள் அதில் வரைஞ்சிக்கோங்க. ஒன் சைடு மட்டும் மார்க்கை வச்சு நல்லா கொஞ்சம் திக்காக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இப்போ கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் கரெக்டான லெவலில் வச்சு மடித்து கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம இன்னொரு பக்கம் வரைஞ்ச அச்சு வந்து இன்னொரு பக்கம் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இன்னொரு 2 பக்கமும் உங்களுக்கு அந்த மார்க்கர் வந்துடும். இப்போ அதுக்கு மேலே நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதுக்கு மேலே லேஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். மாதிரி 2 பக்கமும் லேஸ் வச்சுக்கிறேன். முடிச்சு நான் இன்னொரு லேயர் வந்து நெக்கில் வச்சு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். நான் நெக்லேயும் லேஸ் வச்சுக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான டிசைன் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு லேஸை மட்டுமே வச்சு சிம்பிளான ஒரு லேஸ் ஒர்க் ப்ளவுஸ் முடிஞ்சுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.